வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம எது பத்தி பார்க்க போறோம்னா, தமிழகத்தில் ஆக சிறந்த கொத்தடிமையான டாக்டர் ஷர்மிளாவை போட்டு பொலந்த வீடியோவை தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுத்து இருக்கக்கூடியவங்களுக்கு அறிமுகம் தேவையா அப்படின்ற கேள்வி இருக்கும். அவங்க நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு பல முகங்கள் இருக்கு. நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கிற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த முகம் நல்லா இருக்குமா? பார்க்கலாம். டாக்டர், அப்புறம் நடிகை, அப்புறம் வந்து சமூக ஆர்வலர். சார், நாங்க சமூக ஆர்வலர்கள் சார். எது சமூக ஆர்வலர்கள்? இது வந்து மன்னர் ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. மன்னர் ஆட்சியில மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவங்களை மக்களை எந்த விதமான ஒரு கருத்தும் கேட்காம அடுத்த வாரிசா அடுத்த தலைமுறையை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. இது ஒரு ஜனநாயக நாடு. இங்க ஒரு கேண்டிடேட்டா கொண்டு வந்து நிப்பாட்ட. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா. இப்ப உதயநிதி வந்து இன்னைக்கு இருக்கிறாருன்னா அவர் கேண்டிடேட்டா நின்னு அந்த தொகுதியில அந்த மக்களுடைய ஓட்டை வாங்கி பெரும்பான்மையோட ஜெயிச்சுதான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இன்னைக்கு வந்து அவர் எம்எல்ஏவா உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. விளையாட்டுத்துறை இந்த கடந்த 4.5 வருடங்கள்ல எந்த அளவுக்கு வந்து அவர் முன்னேற்றி இருக்காரு, எந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கறத பாருங்க. நேற்று நீ சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். இன்னைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம், உதயநிதி மீது வைக்கக்கூடிய விமர்சனம் வாரிசு அரசியல் அப்படிங்கறத தாண்டி அவர் செஞ்ச விஷயங்கள்ல ஏதாவது குறைய உங்களால சொல்ல முடியுதா? நீட்ட ஒழிப்பாரு. அவர்தான் சொன்னாரு, உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் சைனே வந்து நீட்ட ஒழிக்கிறது தான். என்ன புடுங்கினாரு 5 வருஷமா. இல்ல அவர் செஞ்ச சாதனைகளை இவங்க ஏதாவது வந்து குறை சொல்ல முடியுதா? அப்ப எந்த அளவுக்கு மேலோட்டமா நீட்ட கேன்சல் பண்றேன்னு சொன்னாங்களே. இல்ல நான் அதுக்கு தான் வரேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? சரி, நீங்க சொன்னீங்க உதயநிதி வந்து நல்லா பண்ணாங்க, அதை ஏன் நீங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறீங்க சொல்றீங்க. ஆனா எடுத்த உடனே எப்படி வந்து டெப்யூட்டி சிஎம் கொடுத்தாங்க? சீனியர்ஸே இல்லையா? உங்க டிஎம்கேல வேற சீனியர்ஸே இல்லையா? அது கட்சிக்குள்ள எடுக்க don't they deserve that? இப்போ டைரக்டா ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி வரணும் யார் சொல்றா? What is that? அப்படிங்கிறது கட்சிக்குள்ள எடுக்கக்கூடிய முடிவு. அது கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எடுக்கறாங்க. கட்சி வந்து ஃபேமிலி எழுதி கொடுத்தாங்களா? பெரும்பான்மையோட இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி ஆட்சி உட்கார்ந்து இருக்கு அப்படிங்கும் பொழுது அவங்க கூட்டணி கட்சிக்குள்ள அதற்கான பிரதிநிதிகளை தான் நாம தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கோம். அந்த பிரதிநிதிகளோட கருத்தை கேட்டுதான் அவங்க வந்து நியமிக்கிறாங்க அப்படிங்கிறது. அந்த பிரதிநிதிகளை நாம தானே தேர்ந்தெடுத்தோம். அப்போ இந்த ஒரு விஷயத்துல மக்களும் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ உங்க தொகுதியில ஒரு கேண்டிடேட் வந்து நிக்கறாங்க அப்படினா நம்ம கேஸ்டன் பார்த்து ஓட்டு போடணுமா? சோஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு அகைன்ஸ்டா பேசுறீங்கல்ல? இல்லன்னு சொல்லல, இட் இஸ் தேர். அது வந்து இப்போ நீங்க கட்சியில இருக்கிறவங்களும் they are part of the society தானே தம்பி. நீங்க அத புரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து டிமார்க்கேட் பண்ணாதீங்க. கட்சியில இருக்கிறவங்க தான் they are part of the society. சொசைட்டில இருக்கிறவங்க தான் கட்சியில வந்து சேர்றீங்க. சோலி முடிச்சு. அப்போ இது தனி மனிதனுடைய மனநிலை மாறுற வரைக்கும் இத நீங்க களை எடுக்கவே முடியாது. அதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் சொல்றேன் மேம். இப்போ என்டிகேல அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு கேண்டிடேட் வைக்கிறோம், இஸ் நாட் ஹேவிங் எனி சோஷியல் பேக்கிங் அப்படின்றாங்க. சோ அப்போ வந்து மக்கள் யோசிப்பாங்க, ஓகே இவர் உண்மையா நல்லது பண்ணுவார் போல, எந்த ஒரு சோஷியல் பேக்கிங்கும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட் போடலான்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். ஆனா நீங்க கொடுக்குற கேண்டிடேட்டே வந்து ஓட் பேங்க் இருக்கிறவங்களா பார்த்து கொடுத்தீங்கன்னா அந்த தாட்டுக்கே போகாதேன்னு தான் சொல்றோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.